இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார் அப்படின்னு 2000 வருஷங்களாக கிறிஸ்தவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதுவும் ஒவ்வொரு நூற்றாண்டும் அந்த நூற்றாண்டிலே அவர் வந்துடுவார்னு சொல்லி அவர் வரவே இல்லை. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி நேற்றைய வீடியோவில் நான் விளக்கி சொல்லியிருந்தேன். அதாவது அவர் திரும்ப வருவார்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசனம் 1ஆம் நூற்றாண்டிலேயே நிறைவேற வேண்டிய ஒன்று. அது அப்போவே பொய்யாயிடுச்சு. அது பொய்யானதை ஒத்துக்க முடியாமல் தான் இனிமே அவர் வரப்போகிறாருன்னு அன்னையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும் இப்போ வந்துடுவார்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க 2000 வருஷமாக. அவர் வரவும் இல்லை, வரப்போகிறதும் இல்லை. இந்த உண்மையை நாம் சுட்டி காட்டும்போது அதுக்கு கிறிஸ்தவம் கொடுக்குற பதில் என்ன அப்படின்னா, உங்களை மாதிரியே சிலர் வந்து இப்படி பேசுவாங்கன்னு பைபிளில் அப்போவே எழுதி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வருவார்னு சொன்னீங்க, ஆனால் அவர் வரலையே அப்படின்னு சில பேர் பரிகாசம் பண்ணுவாங்கன்னு பைபிளில் முன்கூட்டியே உங்களை பற்றி சொல்லியிருக்குது அப்படின்னு ஒரு வசனத்தை பைபிள்லேருந்து காட்டி சமாளிக்க பார்ப்பாங்க. அது வந்து புதிய ஏற்பாட்டில் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். அந்த மாதிரி நேற்றைய வீடியோவையும் பார்த்துட்டு ஒரு கிறிஸ்தவர் அந்த வசனத்தை மேற்கோள் காட்டி ஒரு கமெண்ட் எழுதியிருக்கார். அதை பாருங்கள் தெரியல. அவர் அந்த வசன பகுதியை காட்டியிருக்கார் பாருங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம், 7ஆம் வசனம், 9ஆம் வசனம். இந்த வசனங்களில் இயேசு கிறிஸ்து திரும்ப வரலையே அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியர் பதில் சொல்லியிருக்கார். அந்த 3ஆம் வசனத்தை தொடங்கும் போதே, முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு இந்த ஆசிரியர் சொல்கிறார். இப்போ இந்த கமெண்ட் எழுதியிருக்கிற கிறிஸ்தவர் கீழே என்ன சொல்கிறார் பாருங்கள். 2வது வேற ஒரு கமெண்ட்டில், இந்த வசனங்களில் பேதுரு சொல்கிற பரியாசக்காரர் நீங்கள் தான் அப்படின்னு இவர் என்ன சொல்கிறார். நான் இப்போ இதை பற்றி கேள்வி கேட்குறேன்ல, இயேசு கிறிஸ்து வருவார்னு ஒவ்வொரு நூற்றாண்டும் சொல்லி இப்படி ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு. உடனே அதுக்கு பதில் சொல்ல முடியாததுனால இந்த வசன பகுதியை காமிச்சு, இங்கே பேதுரு பரியாசக்காரன்னு சொல்கிறது உங்களை மாதிரி சில பேர் வந்து இயேசு கிறிஸ்து வராருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, வரலையே அப்படின்னு சொல்லி பரிகாசம் பண்ணுவாங்கன்னு பைபிள் ஏற்கனவே சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரிச்ச முகத்தோடு அதை எழுதியிருக்கார். ஆனால் இதில் வேடிக்கை என்னென்னா, இவர் காட்டியிருக்கிற இந்த வசன பகுதியை இயேசு கிறிஸ்து திரும்ப வரமாட்டார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. அதாவது இன்றைக்கும் கூட இயேசு திரும்ப வருவார்னு எச்சரிப்பு கொடுக்குறாங்கல்ல, அவங்க எல்லாரும் பொய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வசனம் நிரூபிக்குது. அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னு கவனிங்க. முதலாவது, இந்த புத்தகத்தை எழுதினது யார்? இந்த புத்தகத்தினுடைய 1ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனும் ஆகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. அதாவது இயேசுவுடைய அப்போஸ்தலனாக இருந்த, சீடனாக இருந்த பேதுரு இந்த புத்தகத்தை எழுதினதாக 1ஆம் வசனம் சொல்லுது. இந்த புத்தகத்தை எழுதினவரே தான் யார் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தியிருக்கார். ஆனால் உண்மையில் இந்த புத்தகத்தை பேதுரு எழுதலை அப்படின்னு பல வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. இந்த புத்தகம் பேதுரு மரணம் அடைந்ததற்கு பிறகு வேற ஒருத்தர் எழுதி பேதுரு எழுதியதாக குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. அதுக்கு வரலாற்று ரீதியாக, மொழிநடை ரீதியாக, உரைநடை ரீதியாக காரணங்களை காட்டுறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நாம் அந்த பிரச்சனைக்கு போக வேண்டாம். நாம் இந்த புத்தகத்தை உண்மையிலே பேதுரு தான் எழுதினார் அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ இந்த 3ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு கவனிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து, அதாவது கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் வந்து இயேசு கிறிஸ்து வருவார்னு சொன்னீங்களே, வரலையே அப்படின்னு சொல்லி கேலி பண்ணி பேசுவாங்கன்னு இந்த வசனத்தை எழுதினவர் சொல்கிறார். ஆனால் இப்போ கேள்வி என்னென்னா, கடைசி நாட்கள் அப்படிங்கிறது எந்த காலகட்டம்? இப்போ இருக்கிற கிறிஸ்தவங்கிட்ட கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே, இதுதான் கடைசி நாட்கள்னு சொல்கிறாங்க. நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து உடனடியாக வரப்போகிறாருன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ இதுதான் கடைசி காலம் இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை. ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னால் இருந்த கிறிஸ்தவங்க அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தது தான் கடைசி நாட்கள்னு அப்போ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னால் 200 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவங்க அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலகட்டம் கடைசி நாட்கள்னு அப்போ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து அப்போவே வந்துடுவார், உடனடியாக வரப்போகிறாருன்னு அப்போ தீர்க்க தரிசனம், கணிப்புகள் சொல்லப்பட்டது. அதெல்லாம் பொய்யாயிடுச்சு. இப்படி நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும் அதுதான் கடைசி நாட்கள்னு சொல்லியே இவங்க காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் கடைசி நாட்கள் அப்படிங்கிறது இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே இந்த காலகட்டம் இல்லை. பைபிள் எழுதப்பட்ட காலம்தான் கடைசி நாட்கள், அவங்க வாழ்ந்த காலம். இதை பைபிளே சொல்லுது பாருங்கள். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அந்த வசனம் எழுதப்பட்ட நாட்கள் தான் கடைசி நாட்கள், இப்போ இல்லை.
அடுத்து 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். பிள்ளைகளை இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்த வசனம் எழுதப்பட்ட காலத்தை கடைசி காலம்னு பைபிள் சொல்லுது. அப்போது கடைசி நாட்கள் அப்படிங்கிறது அவங்க வாழ்ந்த அந்த காலகட்டம். அன்னைக்கே உலகம் முடிவுக்கு வந்துடும், இயேசு திரும்ப வந்துடுவார் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை. அப்போ கடைசி நாட்களில் பரியாசக்காரர் அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே அப்படின்னு கேட்பாங்கன்னு இந்த வசனம் சொல்கிறது 2000 வருஷம் கழித்து யாரை கேட்பாங்கன்னு இல்லை, அன்னைக்கே கேட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே 1ஆம் நூற்றாண்டிலேயே இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, இப்போ வந்துடுவார், உடனே வந்துடுவார், சமீபமாக இருக்கிறது காலம்லாம் சொல்கிறீங்களே, அவர் வரலையேன்னு அன்னைக்கே கேட்டிருக்கிறாங்க. அதை சமாளிக்கிறதுக்கு எழுதப்பட்டது தான் இந்த வசனங்கள் எல்லாம். அப்படி கேட்டவங்களை தான் பரியாசக்காரர்னு இவர் சொல்கிறார். அவங்க கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. ஆனால் அதுக்கு சரியான பதிலை கொடுக்கறதுக்கு பதிலாக அப்படி கேட்குறவங்கள பரியாசக்காரன்னு சொல்கிறார். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா பாஸ்டர்கிட்ட போய் விசுவாசிகள் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியலன்னா, உனக்கு பிசாசு பிடித்திருக்கிறது, பிசாசு உன்னை தவறான வழியிலே நடத்துகிறான் அப்படின்னு சொல்லி அவங்கள குற்றவாளி ஆக்கிடுவாங்க. அதே காரியத்தை தான் இந்த புத்தகத்தை எழுதினவர் செய்கிறார். பரியாசக்காரர் அப்படிங்கிறார். அவன் கேட்குற கேள்வி நியாயம். ஏன்னா புதிய ஏற்பாடு முழுவதும் அவர் உடனே வந்துடுவார், இயேசு கிறிஸ்து வருகை சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அன்றைக்கே வந்துடுவார்னு அவங்க காத்துக்கிட்டு இருந்துருக்கிறாங்க. அவர் வரலை. 50-60 வருஷம் ஆகுது, நாட்கள் போய்கிட்டே இருக்குது. அதனால் அவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இப்போது இந்த கிறிஸ்தவ சபையை நடத்துகிறாங்கல்ல, இவங்களுக்கே இதுக்கு பதில் தெரியல. அதனால் கேள்வி கேட்குறவனு பரியாசக்காரன்னு சொல்லி அவனை குற்றவாளி ஆக்கிட்டு, அதுக்கப்புறம் அவர் ஏன் வரலைங்கிறதுக்கு மிக அபத்தமான காரணங்களை எழுதி வச்சுருக்கார். தொடர்ந்து வர வசனங்களில் பாருங்கள். 8ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாருங்க, பிரியமானவர்களை, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். ஏன் இயேசுவின் வருகை பொய்யா போச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன சாக்கு போக்கு சொல்கிறார் பாருங்கள். கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல், 1000 வருஷம் ஒரு நாள் போல் அப்படிங்கிறார். அப்படின்னா எதுக்கு இயேசு கிறிஸ்து உடனே வரப்போகிறார், தயாராக இருங்க, விழித்திருங்க அப்படின்னு சொல்லி பைபிளில் எச்சரிக்கை இருக்குது. அவர் வர்றது 1000 வருஷம் கழித்து கூட இருக்கலாம். அப்படின்னா அன்னைக்கு இருந்தவங்களை போட்டு ஏன் இப்படி அவசரப்படுத்தியிருக்காங்க? எல்லா இடத்துலையும் அவர் அப்போவே வரப்போகிறார் அப்படின்னு எழுதிட்டு இப்போ வரலைன்ன உடனே ஒரு கதை. அப்போது இது இயேசுவின் 2ஆம் வருகை பொய்யானதால் உருவாக்கப்பட்ட ஒரு சாக்கு. இப்போ அடுத்த வசனத்தில் ஏன் இயேசு கிறிஸ்து வரலைங்கிறதுக்கு இன்னொரு காரணத்தை சொல்கிறார் பாருங்கள். என்ன எழுதியிருக்கார் பாருங்கள். 9ஆம் வசனத்தில், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஏன் வரலை? அவர் வர்றாருன்னு சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் பொய்யாயிடுச்சே, இதுதான் கேள்வி. இதுக்கு இவர் காரணம் சொல்கிறார், ஏன் இன்னும் வரலை அப்படிங்கிறதுக்கு. ஒருத்தரும் கெட்டு போயிடக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தாமதிக்கிறாராம். அதாவது யாருமே நரகத்துக்கு போயிடக்கூடாது. அதனால் எல்லாருக்கும் டைம் கொடுக்குறார், சான்ஸ் கொடுக்குறார். அவங்க எல்லோரும் மனம் மாறணும், இயேசுவை ஏற்றுக்கணும், தன்னை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கெல்லாம் டைம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு காரணம் சொல்கிறார் இவர். கவனித்து பாருங்கள். உண்மையிலே இயேசு கிறிஸ்து யாரும் கெட்டு போயிடக்கூடாது, யாரும் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு விரும்பியிருந்தாருன்னா அன்னைக்கே வந்திருப்பார். 2000 வருஷங்களாக காத்துட்ருக்க மாட்டார். இன்றைக்கி வரைக்கும் வரல. இன்றைக்கி இருக்கிறவங்களும் சொல்கிறாங்கல்ல இயேசு கிறிஸ்து இனிமேல் வரப்போகிறாருன்னு. அப்போ 2000 வருஷங்களாக அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா இந்த 2000 வருஷத்தில் எத்தனை பேர் இந்த உலகத்தில் பிறந்து அவரை ஏற்றுக்காமல் கெட்டு போய் நரகம் போயிட்டாங்க? பைபிள் சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா, இயேசுவை ஏற்றுக்காதவங்க நரகம் போகிறாங்கன்னு பைபிள் சொல்லுது. அது உண்மையாக இருந்துச்சுன்னா இந்த 2000 வருஷங்களில் எத்தனை பேர் இந்த உலகத்தில் பிறந்து இந்துவா, முஸ்லீமா, நாத்திகர்களாக வாழ்ந்து அவரை ஏற்றுக்காமல் கெட்டு போய் நரகம் போயிட்டாங்க? இப்போ யாருமே நரகம் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் காத்திருக்கிறாருன்னா, அவர் காத்திருக்கிறதுனால தான் நிறைய பேர் நரகம் போயிட்டுருக்குறாங்க, வராமல் போனதுனால. அப்போ இது எவ்வளவு பெரிய அர்த்தம் இல்லாத அபத்தமான ஒரு காரணம் பாருங்கள். இதில் இன்னொரு பெரிய அபத்தம் என்ன தெரியுமா? இன்றைக்கி கேட்டாலும் இதைத்தானே சொல்கிறாங்க. ஏன் அவர் வரலை அப்படின்னா, இன்றைக்கி வாழ்கிற எல்லோரும் மனம் திரும்பணும், கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் வருகையை தாமதிக்கிறாருன்னு கிறிஸ்தவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி வாழ்கிற எல்லோரும் கெட்டு போயிடக்கூடாது, மனம் திரும்பணுங்கிறதுக்காக அவர் வெயிட் பண்ணுறாருன்னா, அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இன்றைக்கி எத்தனை பேர் இந்த உலகத்தில் பிறந்திருக்காங்க? அப்படின்னா அவங்க எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக அவங்க வாழ்நாள் முழுவதும் வரமாட்டார், ஒரு 80 வருஷத்துக்கு. அப்போ 80 வருஷம் கழித்து வருவாரானா வர முடியாது. ஏன்னா இந்த 80 வருஷத்தில் இன்னும் நிறைய பேர் இந்த உலகத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்க கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வரமாட்டார். இது இப்படியே போய்கிட்டே இருக்கும், அவர் வரவே மாட்டார். ஆக இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் பொய்யாயிடுச்சு அப்படின்னு நம்ம சுட்டி காட்டும்போது, இல்லை பொய்யாகலை, அவர் இதுக்காக தான் காத்திருக்கார் அப்படின்னு இவங்க இந்த வசனத்தை காமிக்கிறாங்க. ஆனால் அந்த வசனமே
இயேசு கிறிஸ்து திரும்ப வரவே மாட்டார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. யாரும் கெட்டு போய் நரகம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாராம். எவ்வளவு நாளா? 2000 வருஷமா? இந்த 2000 வருஷத்தில் எவ்வளோ பேர் கெட்டு போய் நரகம் போயிட்டாங்க பைபிள் அடிப்படையில் பார்க்கும்போது. அப்போது இவர் காத்திருக்கிறது யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இல்லை. இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்த்தா இவர் காத்திருக்கிறதே நிறைய பேர் நரகம் போகணுங்கிறதுக்காக. ஆக இந்த வசனம் ஊரை ஏமாத்துறதுக்கு உண்டாக்குன ஒரு பொய். இயேசு யாரும் கெட்டு போயிடக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காகலாம் தாமதிக்கலை. அவர் வருவார்னு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் 1ஆம் நூற்றாண்டிலே நிறைவேற வேண்டிய ஒன்று. அது நிறைவேறலை, பொய்யாயிடுச்சு. அதனால தான் அன்னைக்கு இருந்தவங்க அவர் வருவார்னு சொன்ன வாக்குத்தத்தம் என்னாச்சுன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படி கேட்டதுக்கு தான் அவங்கள பரியாசக்காரர்னு முத்திர குத்தி காரணம் சொல்கிறேங்கிற பேரில் பல பொய்களை எழுதி வச்சுருக்கிறாங்க பைபிளில்.